பயிற்சி வந்துட்டாலே சில பேருக்கு வந்து யோகம் அள்ளி குடுக்கும் இல்லையா? சில பேர ரொம்ப அப்படியே படுக்க வச்சுரும். அவங்க என்னதான் யோசிச்சாலும், அவங்க அடுத்த லெவலுக்கு அவங்களால யோசிக்க முடியாது. ஒரு மாரி மந்த நிலைமையிலேயே இருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் அந்த சனிப்பெயர்ச்சி வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடுது அப்படின்னா, அது எந்த ராசினருக்கு? அத பத்தி சொல்லுங்க. அதாவது சனி பகவான் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் நியாயமானவர் தான், தர்மானமானவர் தான். எல்லா விஷயத்திலயும் வந்து கரெக்ஷன்ஸ் பார்க்கக்கூடியவர் தான். ஆனா, இந்த சனி வந்து மீன ராசிக்குள்ள வராரு. மீனம் அப்படின்னு சொல்லும்போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கடற்கரை பகுதிகள். ஸோ இங்க வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து இந்த வருடம் வந்து கொஞ்சம் சோதனைகள் அதிகமாகவே இருக்கு. அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட்டு விஷயம், போன வருஷம் இந்த வருஷம் ஃபுல்லா மழை பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு எல்லா மாசத்துலயும். அடுத்த மாசத்துல மழை கம்மியா இருக்க போகுது. இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகரிச்சு காட்டக்கூடிய மா வருஷமா இது ஏற்படுத்தி தரப்போகுது. அதே நேரத்துல இந்த சனி பகவானுக்கு அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் கர்மாவ வெளிப்படுத்துற இடம்னா, அவர் நிக்கிற இடத்துலேருந்து 6ஆம் இடம். அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. முதல் அடி வாங்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. அடுத்து இந்த கன்னி ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டக சனியாகவே உட்கார்ந்திருக்காரு. ஸோ இந்த ராசிகள் நம்ம சிம்மம், கன்னி, தனுசு இந்த 3 ராசிகள் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தப்படுவது. அதுக்கு அடுத்த நிலை இது வந்து ஒரு 90% வச்சுக்கோங்களேன். அடுத்த நிலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, கும்பம். கும்பம்க்கு இப்பதாங்க ஜென்ம சனி விலகியிருக்கு. ஏங்க இப்ப திரும்ப கும்பத்த பத்தி பேசுறீங்க? அப்படின்னு புலம்புறது தெரியுது. ஆனா அங்க ராகு பகவான் உட்கார்ந்திருக்காரு. சதயம்ன்ற நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த சனியுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகரிச்சு குடுக்க போகுது. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆஃப்டர் ஜூனுக்கு மேல சனி பகவான் வக்ரமாய் திரும்ப ராகு கிட்டயே நெருங்குவார். அப்ப கும்ப ராசி, மிதுன ராசி இந்த 2 ராசிகளும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது சிறப்புகள தரும். அப்போ பிறப்பு ஜாதகத்திலயும் சனியுடைய தசா புத்திகள் அந்தரம் நடைபெற்றாதான் இந்த கோச்சார சனியுடைய தாக்கம் மிக பெரிதா இருக்கும். அதனாலதான் இப்ப வந்து இந்த ராசிகள் வந்து இந்த மிதுனம், சிம்மம், கன்னி, தனுசு, ம கும்பம் இந்த 5 ராசிக்காரர்களும் என்ன செய்யலாம்? ஒரு வீட்ல ஒரு பிரச்சனை, அப்பா அப்பா அடிச்சிட்டாங்க, அம்மா திட்டிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்னடா செய்வோம்? அப்பாவுக்கு புடிச்ச வேலைகள செஞ்சு அப்பாவோட ஃபேவரட் ஆவணும். அம்மாக்கு புடிச்சத செஞ்சா அதே போல தான் சனி பகவானுக்கு. சனி பகவானுடைய முக்கியமான காரகத்துவம் சர்வீஸ், சகிப்புத்தன்மை. இந்த 2 விஷயத்த ஆயுதத்த கையில எடுத்துக்கிட்டா, சனி பகவானுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக குறைச்சு குடுக்கும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இந்த சனி பிரச்சனை அப்படின்ன உடனே திருநள்ளாறுக்கு கிளம்பி போயிடுவாங்க. திருநள்ளாறுன்னு சொல்லக்கூடியது தர்பேஸ்வரருடைய கோவில். அங்க ஸ்தலமே தர்ப தான். அந்த கோவில்ல வந்து சனி பகவான் தனக்கு தோஷம் ஏற்பட்டு, அங்க போய் தவம் இருந்து பாவ விமோச்சனம் பெற்ற ஸ்தலம். நம்ம இவ்ளோ பெரிய சனி காரகன்னு சொல்ற சனியுடைய பாவமே அங்க போயிருக்குன்னா, நம்ப போய் அந்த குளத்துல குளிச்சு வழிபாடுகள் செஞ்சா, அதை எதிர்பார்த்து தான் நலன்றவரு அங்க போய் குளத்துல குளிச்சு சனி பகவான வழிபாடு செஞ்சு தன்னோட சாபத்த போக்கிக்கிட்டாரு. அப்போ இந்த திருநள்ளாறுக்கு போக வேண்டிய ராசிகள் அப்படின்னா, இந்த ராசிகள் மிதுனம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம். எல்லா ராசிக்கும் இருக்கு. ஆனா, இவங்க கொஞ்சம் அதிகப்படியா போய் அங்க சனி பகவான எண்ணெய் தேய்ச்சு குளிச்சு, எல்லாரும் வந்து அதையும் குப்பையாக்கி, அங்க சனி பகவானே கோபமாவும் ஆக்கி வைக்கிறாங்க. அந்த தாத்பரியம் படி போய் குளிச்சு, சனி பகவான சனிக்கிழமை காலையில 6 டூ 7 வெள்ளி கவசத்துல நல்லா ஜம்முன்னு இருப்பாரு. இவ்வளவுதான் இருப்பாரு. ஹைட்ல இருப்பாரு. போயிட்டு அந்த போகத்துக்கு முன்னாடியே விநாயகருக்கு தேங்காய் உடைக்க சொல்லுவாங்க. அத உடைச்சிட்டு அங்க போய் அந்த இறைவன பார்த்து சனியுடைய மந்திரத்த சொல்லி, இல்ல ஓம் சனீஸ்வராய நமக சொல்லி வழிபாடுகள் செய்யும்போது, கண்டிப்பாக இந்த தசாபுத்தியிலும் இருக்கக்கூடிய தாக்கங்கள் குறைஞ்சு வெற்றிகளை ஏற்படுத்தி குடுக்கும். ஓகே மேம். ஒரு நல்ல பரிகாரம் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க.